Hello viewers, welcome to Tech Arc Lab. நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு React JS app create பண்ண போறோம். அந்த ஆப்புக்கு single sign on enable பண்ண போறோம் using Azure Active Directory Service Application. இப்போ இது எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா இந்த whole application நம்ம வந்து Azure KitKup Copilot chart window யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து Visual Studio Code ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் Visual Studio Code ஓபன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோபைலட் சைன்இன் பண்ணியிருக்கிறேன் ஓப்பன் சார்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி சைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் இங்கே வந்து என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா கிரியேட் React JS app with SSO using Azure Active Directory application. I need a login page when I logged in using AD authentication. Redirect to home page and show my username அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கோட் எழுதுது. ஓகே, ஒர்க் ஸ்பேஸ் ரெடி. நான் அந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் செலக்டிங் மை பேரண்ட் ஃபோல். ஆமாம், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். portal.azure.com போய்க்குங்க. இங்கே போயிட்டு நான் Azure Active Directory Microsoft என்ற ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ அப்ளிகேஷன், கிரியேட் ஒரு அப்ளிகேஷன். இங்கே நான் வந்து டெஸ்ட் ஆப்னு கொடுத்துக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் என்ற ஐடி இல்லையா. ஸோ ஜஸ்ட் கிரியேட் அப்ளிகேஷன். வந்துட்டு சிங்கிள்டன் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம ரீடைரக்ட் URL கொடுக்கணும். ஆக்சுவலாக அவங்களுக்கு சார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுதான் அவங்களோட ரீடைரக்ட் URI. இதை நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வெப்னு சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. தென் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் ஆனதுனே ஆப் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு டெஸ்ட் ஆப் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீடைரக்ட் ஆல்ரெடி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆக்சஸ் டோக்கனும் ஐடி டோக்கன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. அப்புறம் API பர்மிஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து கிராஃபுக்கு இந்த கிராஃப் டிபி ஆக்சஸ்க்கு வந்து நம்ம அட்மின் ரைட்ஸ் கொடுக்கணும், கன்செப்ட் கொடுக்கணும். நான் அட்மின் கன்செப்ட் கொடுக்குறேன். எஸ், இவ்வளோ தான் ஏடி சைடு. இங்கே வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு வீலில் போனீங்கன்னா நீங்கள் இந்த கிளைண்ட் ஐடியும் டென்டென்ட் ஐடியும் காப்பி பண்ணிக்கணும். இதுதான் நம்ம சொல்யூஷனுங்க. இப்போ ஒன்ஸ் அந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். இதான் நம்ம சொல்யூஷனு. இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த டென்டென்ட் ஐடியும் அந்த கிளைண்ட் ஐடியும் அங்கே தான் காப்பி பண்ணிட்டோம். அப்புறமா இது ரீடைரக்ட் URIயும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ லாகின் வித் SS1 கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம அஷூர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய ஹோம் பேஜ் போயிடுச்சு. உங்களுடைய நேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு கோட் நம்ம ரைட் பண்ணாமல் ChatGPT வழியாகவே வந்துட்டு நம்ம இந்த கோட் ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கலாம். ஒன்லி இந்த ஆக்டிவ் டைரக்டரி மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.